ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான பீட்ரூட் குருமா தாங்க பார்க்க போறோம். நிறைய பேருக்கு பீட்ரூட்ல எந்த ரெசிபி செஞ்சாலும் பிடிக்காது, ஏன்னா லைட்டா அதுல இனிப்பு சுவை இருக்கும். இந்த மாதிரி பீட்ரூட் குருமாவா செஞ்சு கொடுங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, பூரிக்கு, பரோட்டாக்கெல்லாம் சூப்பரா இருக்குங்க. சாதத்துக்கு கூட நீங்க வச்சு சாப்பிடலாம், செம்மையா இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான இந்த பீட்ரூட் குருமாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. பீட்ரூட் குருமா செய்யறதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பீட்ரூட்டை இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப பொடியாவும் இல்லாம ரொம்ப பெருசாவும் இல்லாம கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது அப்படியே இருக்கட்டுங்க. மிக்ஸி ஜார்ல ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை கை அளவு மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி பழத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். தேவைப்பட்ட தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். குருமாவை நான் இன்னைக்கு குக்கர்ல தான் ரெடி பண்ணிக்க போறேங்க. நீங்க கடாயில கூட செஞ்சுக்கலாம். குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனா மட்டும் போதும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு இதோடவே உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் சேர்க்கறதுனா கூட சேர்த்துக்கலாங்க. இப்ப நல்லா வதக்கிட்டேன். ஹை ஃபிளேம்ல வச்சு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோட 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. பீட்ரூட்ல லைட்டா இனிப்பு சுவை இருக்கறனால நம்ம காரம் கொஞ்சம் அதிகமா சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்து, அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பொடியெல்லாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இப்ப பாருங்க, நல்லா கலந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதோட மிக்ஸி ஜார் அலசி 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு தேவைப்பட்டா செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்ப குருமா பாருங்க, கொஞ்சம் தண்ணியாட்ட இருக்கு. நான் குருமாவோட திக்னஸ்க்காக இந்த டைமிங்ல 1 டீஸ்பூன் கடலை மாவை ஒரு 1/4 கப் தண்ணியில கரைச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நீங்க சேர்க்காம கூட செஞ்சுக்கலாம். நான் கொஞ்சம் திக்னஸ்க்காக இந்த கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நீங்க வேணும்னா நம்ம தேங்காய் எல்லாம் அரைக்கும் போதே 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிருங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். பாருங்க, நம்ம கடலை மாவு சேர்த்தோன்னே நல்லா இருக்கு. இப்ப குக்கரை மூடி போட்டு 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளவுதான். ஒரு 2 விசில் விட்டு இறக்கிட்டேன். நல்லா கம கமன்னு செம்மையான பீட்ரூட் குருமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பீட்ரூட் குருமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி நான் வச்சிருக்கேன். நீங்க வேணும்னா இன்னும் தண்ணியா கூட செஞ்சுக்கலாங்க. இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி, பூரிக்கு, பரோட்டாக்கெல்லாம் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். சாதத்துக்கும் நீங்க ஊத்தி சாப்பிடலாம். நான் இன்னைக்கு இட்லியோட சர்வ் பண்ணியிருந்தேன். அவ்வளோ அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருந்ததுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பீட்ரூட் குருமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்டி அண்ட் யம்மியான இந்த ஹெல்த்தியான பீட்ரூட் குருமாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.